சார் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போலாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு சுகர் ப்ராப்ளம் வந்துடுது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வெயிட் லாஸ் ஆகுது. 60 கிலோ 70 கிலோ இருக்கிறவங்க ஒரு 10 கிலோ வந்து 15 நாளில் குறையிறாங்க அப்படின்னாலே அது சுகர் ப்ராப்ளம் தானா சார்? சரி, பொதுவாக உடல் எடை குறைவு அப்படிங்கிறது 5 நோய்களில் பெருசாக பார்க்க முடியுமா? பொதுவாக நம்ம பார்க்கறது புற்றுநோய். புற்றுநோய்க்கும் ஃபர்ஸ்ட் உடல் எடை குறையுமா சார்? புற்றுநோயெலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாத காலத்திலே 10-15 கிலோ எடை வந்து வேகமாக குறையிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ரெண்டாவது காசநோய், டியூபர்குலோசிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப வேகமாக எடை குறையும். மூன்றாவது கணைய நோய், பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயும் ரொம்ப அதிகமாக எடை குறையிறத பார்க்கலாம். நான்காவது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்களில் குறிப்பாக HIV சொல்லக்கூடிய நோய்களும் அதே போல் பெருங்குடலில் ஏற்படுகின்ற சில வகையான நோய்களும் வேகமான எடை குறைப்பு காரணமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு காமனாக நம்ம பார்க்கக்கூடிய உடல் எடை குறைப்புங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி டைப் 1 சர்க்கரை நோயில் ரொம்ப காமனாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ சர்க்கரை நோயை நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய். இந்த டைப் 2 டயபெட்டிஸில் லேசான உடல் எடை குறைவு தான் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா 1 கிலோ குறையும், 2 கிலோ குறையும், அதுக்கு மேலே குறையாது. ஆனால் டைப் 1 டயபெட்டிஸ் வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாதத்தில் 10 கிலோ எடை குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் வரும்போது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுல ரேப்பிட் வெயிட் லாஸ் இஸ் ஒன் அமாங் த இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். டைப் 2 டயபெட்டிஸில் ஸ்லோ. இப்போ ஒரு 100 கிலோ எடை இருக்கவங்க 10 கிலோ குறையும் போது அது ஒரு பெரிய மாற்றமாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதே 100 கிலோ எடை 50 கிலோ எடை இருக்கவங்க 5 கிலோ குறைஞ்சாலே அது ஒரு பெரிய மாற்றம். ஸோ சர்க்கரை நோயில் குறிப்பாக டைப் 1 சர்க்கரை நோயில் உடல் எடை குறைவுங்கிறது பெரிய சவால் தான்.